இன்னைக்கு ஃபேமஸான அம்யூஸ்மெண்ட் பார்க் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ உள்ள போய் கம்ப்ளீட்டா சுத்தி பார்த்துட்டு இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஃபீஸ் இதெல்லாமே என்னென்னு பார்த்துடலாம். யூனிவர்சல் கிங்டம் தாண்டினதுமே அதை ஒட்டியே வந்து இந்த பார்க்கிங் ஏரியா இருக்கு. பைக்குக்கு 30 rupees, கார் அண்ட் ஆட்டோக்கு 50 rupees, வேன் அண்ட் பஸ்ஸுக்கு 100 rupees கட்டணும். இந்த பார்க்கிங் வந்து விஜிபி ஸ்னோ கிங்டம், மெரைன் கிங்டம், வண்டர் வேர்ல்டு இது எல்லாத்துக்குமே காமனான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங்கை விட்டு வெளில வந்ததுமே ஒரு 100 அடி சுற்றியே நான் சொன்ன எல்லா ஸ்பாட்ஸுமே இருக்கு. ஸோ விஜிபி யூனிவர்சல் கிங்டம் வாசல் வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் விஜிபி கோல்டன் பீச்சா தான் இருந்துச்சான். அதனால தான் இந்த பஸ் ஸ்டாப்க்கு அதே பேர் இருக்கு. ஸோ சிட்டியில இருந்த கவர்மெண்ட் பஸ்லயும் நம்ம வந்து வந்துடலாம். பஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், விஜிபி என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்ததுமே ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். பழைய விஜிபியோட என்ட்ரன்ஸ்ல நிறைய யானைகளோட சிலைகள் வந்து நிறைய இருந்தது. இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிட்டாங்க. பழைய விஜிபி என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒன்னு வர்ஷிகா, ஒன்னொன்னு வந்து அவந்திகா. ஹாய் சொல்லுங்க. அடுத்து வந்து நம்மளுடைய கதாநாயகன் அப்படியே லுக்க பாருங்களா, தாத்தா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மம்மி வந்திருக்காங்க. கூட வந்து இன்னும் பரத் நான் வரப்போறாரு. வீடியோ எடுக்கிறதுன்னு பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பரத், என்னோட ஹஸ்பண்ட். அடுத்து நான் லில்லி. பயங்கர நாய்ஸியா இருக்கும். சரி வாங்க உள்ள போலாம். ஸோ விஜிபியில ஓப்பனிங் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 o'clock. ஆனா ரைட்ஸ் எல்லாமே 10:30க்கு மேலதான் ஆக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 10 o'clock நம்ம உள்ள போயிடலாம். 10 o'clock ஆயிடுச்சு, பட் ஸ்டில் நம்ம ஒரு மெம்பருக்காண்டி வெயிட்டிங், வந்த உடனே உள்ள போயிடலாம். ஸோ உள்ள வந்ததுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலர்ஸ், ஹேட்ஸ் எல்லாமே விற்கிற ஷாப்ஸ் இருக்கு. நம்ம வந்து வீக் டேஸ்ல வந்ததுனால ஒரு ஷாப் மட்டும் தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து இந்த வெளியே இருக்கிற டிக்கெட் கவுண்டர்ல தான் இருந்தது. ஆனா இப்ப அதுக்குன்னே ஒரு ரூம் போட்டாங்க, ஏசி ரூம். ஸோ அடல்ட்டுக்கு வந்து 850 rupees சார்ஜ் பண்ணாங்க. கிட்ஸ் வந்து அண்டர் 90 centimeter அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ஓகேங்களா. அதுக்கு மேலே 90 to 120 centimeter அப்படின்னா அவங்க ஜூனியர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து 650 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 125க்கு மேலே இருக்க கிட்ஸுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அடல்ட் டிக்கெட் வாங்கணும் அவங்களுக்கு, அதாவது சேம் 850. அப்புறம் தாத்தா, அதாவது சீனியர் சிட்டிசன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து 650 டிக்கெட்டே கொடுக்குறாங்க. 650 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அடல்ட் டிக்கெட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன ரைடு, ஸ்விம்மிங் எதுனாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிக்கெட் வந்து சைல்டுக்கான பேமெண்ட் மட்டும் அவங்க பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ப்ளஸ் மெரைன் கிங்டம் ரெண்டுமே சேர்ந்து போகிறதுக்கு காம்போ டிக்கெட்ஸ் கூட இருக்குது. ஸோ அடல்ட்ஸுக்கு வந்து 1250 அண்ட் கிட்ஸுக்கு வந்து 1100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. 350 rupees வந்து டெபாசிட் பே பண்ணணும். நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது அவங்க 50 rupees சார்ஜ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 300 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ வீல் சேருக்கு நீங்கள் வந்து 1000 rupees வந்து டெபாசிட் பண்ணணும். 1000 rupees வந்து ரிட்டர்ன் நீங்கள் வீல் சேர் கொடுக்கும்போது அவங்க ரீபே பண்ணிடுவாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து இங்கே உள்ள டிக்கெட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷும் இருக்குது, டிஜிட்டலும் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வாங்க இப்போ நம்ம அடுத்து என்னென்னலாம் பண்ண போகணும்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், விஜிபி என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்ததுமே ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ கைஸ், இங்கே ஆக்சுவலாக வந்து
இதுக்கு வாட்டர் கேம்ஸ்க்கெல்லாம் வந்து என்னென்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. என்ன நாட் அலௌடுன்றதும் போட்டிருக்காங்க, வாட்டர் அலௌடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அலௌடுக்கு வந்து டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, 3/4 ஸ்விம் சூட்ஸு, பர்க்னி அலௌடாம். ஆனால் நைலானு, லைக்ரா அண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல் மட்டும் தான் போட்டுக்கணும். ஓகேங்களா? மற்றபடி இந்த இதில் நீங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கடை வச்சிருப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு போகணும். விஜிபியில் நிறைய ஸ்பெஷாலிட்டி என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த பழங்கால சிலைகள் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே நீங்கள் சூப்பராக போகலாம். டிக்கெட் என்ட்ரன்ஸ் கிராஸ் பண்ணதுமே ஒரு கார்டன் ஏரியா இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம விஜிபி ஸ்டாச்சு மேன் வந்து இருப்பாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு மனிதர் நிற்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மாதிரி ஸ்டாச்சு மேன். அவரை ஸ்டாச்சு மேன்னு சொல்லுவோம். அவரை வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்போங்க. இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லை, பட் ஸ்டில் நான் பசங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டாச்சு மேன் இருப்பார், பெருசாக மீசை வச்சுப்பார், சூப்பராக அப்படி ராஜா மேலாம் கிட்டத்தட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு குச்சி வச்சுட்டு நிற்பார். அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் சிரிக்கவும் மாட்டார், ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியே நிற்பார். அவரோட டாஸ்க் அதுதான், ஸ்டாச்சு மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லை, ஏன்னா நாம வந்து டியூட்டி டைம் இல்லை, நாங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய டாஸ்கில் சிரிக்காமலாம் நிற்கிறது. இதில் சிரிக்காமல் நிற்கிறது மேட்டர் இல்லைங்க, அவங்கள ஏதாவது பண்ண வைக்கணும்னு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் வரும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ப்ராபப்ளி அவங்களாம் இப்போ இல்லையோ தெரியல, இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அவர் இல்லை, மார்னிங்கிறதுனால வீக் டே வேறையா, அதனால ஈவினிங் மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி உள்ளே போகலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிவர்சல் கிங்டமோட என்ட்ரன்ஸே வரல, இன்னும் அப்படியே உள்ளே போகணும். ஸோ இது வந்து வாக்வே தான், இது எல்லாமே இன்னும் பழைய மாடல்லே தான் இருக்குது. எனக்கு இங்கே பிடிச்சிருக்க விஷயம் என்ன தெரியுமா, அங்கங்கே ஓரமாக இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. வெயில் அடிச்சாலும் அங்கங்க அப்படி நின்றுட்டு போறதுக்கு நல்லா இருக்கு. ஹாய். சோ கைஸ், திஸ் இஸ் நம்ம கோ-பிரதர் பரத் வந்தாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. சோ விஜிபி யுனிவர்சல் கிங்டத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க. இங்க வந்து மேப் ஒன்னு வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து விஜிபி உடைய கம்ப்ளீட் மேப் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப வந்து ஆல்மோஸ்ட் இங்க தான் இருக்கோம், வாட்டர் ஃபவுண்டைன் கிட்ட இருக்கோம். இதுல இருந்து இப்படியே போய் நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ன்றது இங்கே இருக்கு. அண்ட் இங்கே வந்து பன்னீர் ஃபோர்ட் இருக்குதுங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் என்ட்ரி இல்லை, நம்ம யூனிவர்சல் கிங்டம் உள்ள வழியாக தான் நம்ம போகணும். ஸோ என்ட்ரன்ஸை சுற்றி வாட்டர் ஃபவுண்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸோட ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் பாஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரைட்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்க முடியுது. இங்கே வந்து ரைட்ஸ் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை கேம்ஸ் அண்ட் வந்து இன்னொன்று வந்து வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ரைட்ஸ் மட்டும் வந்து முடிச்சிடலாம். சரி, நிறைய பேசிட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கிற ரைட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே அட்டாச் பண்ணுறேன். மற்ற ரைட்ஸ் எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைடே ரொம்ப ஃபேமஸான கப் அண்ட் சாசர் ரைட் தான். ஸோ இங்கே வந்து இதுக்கு டீ கப்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேருமே இதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. நல்லா இப்படி அப்படி பண்ணீங்கன்னா அது சுத்தம், என்ன ஜாலியா இருக்கும் சுத்தினீங்கன்னா, தெரியுதா? ஸோ கப்புக்கு நடுவில் ஒரு ஸ்டீரிங் இருக்கு, அதை வந்து நம்ம சுத்தி விட்டா நம்ம கப்பு வந்து அப்படியே தனியாகவும் சுத்தும். இந்த ரைட்லயும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா நான் சுத்தேன், பட் அது நான் சுத்தம் போது நல்லா ஃபாஸ்டா சுத்துது. நான் நின்று இந்த பொண்ணு நல்லா ஃபாஸ்டா சுத்து. நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். கேம் தான் இப்படிதான் இருக்கும், சுத்தினாதான் சுத்தம், அதனால நான் சுத்தி விட்டேன். சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு, இது வந்து ஆப்போசிட்லேயே இருக்குது. இதுவும் வந்து ஃபேமிலி கிட்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணாங்க. எல்லாரும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்படி போகும்போது அடிப்பொலி. ஸோ அடுத்து வந்து ஃபேமஸான ராக் அண்ட் ரோல் ரைடு ஏறணும். இது வந்து அடல்ட்ஸ் போகலாம், கிட்ஸ் நாட் அலௌட். இது ஓகே, இந்த ராக்கிங்கான
ஸோ இது வந்து பயங்கரமான ரைடு. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரைடை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மொரட்டு ரைடு போவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஐயோ பாப்பி எப்படி இருக்கு உங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல. இன்னொரு போயிட்டு போறோமா, நல்லா இருக்குல்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக இருந்தது. பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப மெஜஸ்டிக்காக ஃபீல் பண்ணேன் இந்த ரைடில். கைஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபியர் இருக்குது, தலை சுற்றல் வரும், இந்த மாதிரி இருக்கிறவங்கள இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப உருட்டி விட்டுறானுங்க. ஸோ என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா ரைட்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற இந்த சென்டர் ஃபவுண்டனை சுற்றி தான் வந்து இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபெரிஸ் வீல், அப்புறமா மற்ற இது மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரை கேம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டன்ஸை சுற்றி நிறைய பாத்வே போகுதுல. ஸோ இது எல்லாத்துலேயுமே கிட்ஸ் ரைட்ஸ் அண்ட் அடல்ட் ரைட்ஸ் அப்படின்னு மாறி மாறி தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பாத்வேயுமே ஒன்று தான். எப்படி போனாலுமே நீங்கள் எல்லா ரைடையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து இந்த சென்ட்ரல் ஃபவுண்டனை சுற்றி நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப்ஸ் வந்து இருக்குது. ஐஸ்கிரீம், ஜூஸ் ஷாப், டீ, ஸ்நாக்ஸு, மசாஜ் சேரு, ஃபிஷ் ஸ்பா, இது எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஒன்லி ரைட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போடுறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெரிகோ ரவுண்டு. இங்கே வந்து சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களை கூட ஹார்ஸ்ல ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. ஸோ அடுத்து வந்து டெலிகாம்போட் ரைடு. கைஸ் இந்த கியரை இழுத்தா மேல போகும்னு நினைக்கிறேன்ல, இப்படி இழுத்தா மேல ஏறும்னு நினைக்கிறேன். புல் புஷ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் பண்ணீங்கன்னா அது வந்து ப்ராபப்ளி மூவ் ஆகும். போடவே இல்லை தம்பி. இது வந்து லிவரை ப்ரெஸ் பண்ணோன்னா இது மேலே கீழே அப்படின்னு போகும்னு கேள்விப்பட்டேன். பட் எல்லாத்துலேயுமே மெயின்டெனன்ஸ்னு போடுறாங்க, அதனால சும்மா சுற்றிட்டு மட்டும்தான் வந்துச்சு. இப்போ இல்லை, எனக்கு தெரியல, மூவே ஆல. அதுவா மூவ் ஆகுமோ? ஆமா, இங்க என்ன ஸ்டேரிங் எங்க? இது மேல ஏறுமா ஏறாதா? இது மேல ஏறுமா ஏறாதா? அங்க இருந்து ஒரு சந்தேகத்தை உன்கிட்ட கேட்டுட்டே வரனே, ஒரு வார்த்தையாவது பதில் சொல்றாடி. ஆமா, காருக்கு எதுக்கு அச்சாரி? ஏய் டேமேஜ் ஆடா. இல்ல பரவாயில்ல, மேல ஏத்தி நிறுத்துறதை விட இது பெட்டர். இது வேற லைன்ல வந்தோம் நம்ம. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த ரைட்ல தான் கிடைச்சது. ஏன்னா மேல போக வேண்டியதும் மேல போல, சுத்த வேண்டியதும் சுத்தல, டேமேஜ்னு சொல்லிட்டாங்க. மேல ஏறி நிக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம், நாங்க கீழே சுத்திட்டு வந்துட்டோம். அடுத்துக்கு போலாம். இதே சென்ட்ரல் ஃபவுண்டனை சுற்றி இருக்கிற கடைசி ரைட் வந்து டேஷிங் கார் இருந்துச்சு. ஹலோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னடா 2 கார் தான் இருக்குது அப்படின்னு யோசித்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சது எங்கேயாவது இடிச்சா அப்படி நின்றுது. ஸோ 2 கார் இடிக்காம டைம் நல்லா யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு இது பெட்டராகவே இருந்தது. It was nice. Dirty fellows. எங்களை ஸ்டாக்கிங் பண்ணிட்டானுங்க அந்த பசங்க. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், குட். ஸோ அடுத்து வந்து இந்த டேஷிங் காரை ஒட்டியே கிட்ஸ் ஒன்லி ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து கார் ரைடு ஒன்று இருக்குது. மீதி எதுவுமே இங்கே ஒர்க் ஆகல. மேலே தூக்கிட்டேன். ஏய் ஃப்ளையிங் காரா? ஓ ஏய் இதுல ஏறி இருந்துக்கலாம். எல்லாமே ஆடுதா? ஏய்
பறிச்சு எதிர்பார்க்கல போல. இங்கே வந்து கார் ரைடு ஒன்று இருக்கு, மீதி எதுவுமே இங்கே ஒர்க் ஆகல. பட் கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இதோட சென்ட்ரல் ஃபவுண்டனை சுற்றி இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பாத்வேயுமே ஒன்று தான், எப்படி போனாலுமே நீங்கள் எல்லா ரைடையும் கவர் பண்ணிடலாம். ஸோ அப்படியே போய் ஒவ்வொரு ரைடாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் டான்ஸ்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து அடல்ட் ரைடு. ஸோ அடுத்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா பலூன் ரேசர் அப்படின்னு ஒரு ரைடு இருக்கு. ஸோ இது வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் 2 பேருமே அலோவ் பண்ணுறாங்க. வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. அண்ணா ஸ்பீடா போமாண்ணா, நல்லா ஸ்பீடா போமா. சூப்பர். பாட்டி ஆட்டி விடுங்க, ஆட்டி விடுங்க, ஆட்டி விடுங்க. மம்மி இறங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இறங்குங்க மம்மி, இறங்குங்க மம்மி, இறங்குங்க. ரன்னிங்ல பப்பு நவுறா. இப்படி வந்துரு ஓடி வந்துரு. ஸோ அடுத்து வந்து குட்டீஸ்க்கு வரிசையாக சில ரைட்ஸ் இருக்குது, ஒன்றொன்னா நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஜம்பிங் ஸ்டார்னு ஒரு ரைடு இருந்தது. அடுத்து டன்னர் ட்ரெயின் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து ரைனோசரஸ் வாய்க்குள்ளே வந்து போயிட்டு வர மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து வந்து கேங்கரூ ரைடு இருந்தது. ஸோ குட்டீஸ்க்கு இந்த ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து வந்து அடல்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரைடு இருந்தது. இதுக்கு பேர் தான் ஜம்பிங் டவர். ஸோ அடுத்து வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு இருந்தது. அதுவுமே வந்து நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் இதுக்கு வந்து கிட்ஸ் அலவுட் இல்லை.
இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அடுத்து வந்து வேவ் ஸ்விங்கர் ரைடு இருந்து இதில் வந்து ஃபேமிலி கிட்ஸ் எல்லாமே போகலாம். நம்ம மட்டும்தான் ஆக்சுவலா இல்ல. ஸோ அடுத்து வந்து கிட்ஸுக்கு மட்டுமே ஒரு ஃப்ளையிங் சேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரைடு தான் வந்து கிட்ஸுக்குன்னு இருக்கிற இந்த லாஸ்ட் ரைடு. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. ஸோ சில பல ரைட்ஸ் வந்து இங்கே மெயின்டெனன்ஸில் இருந்தது, சில பல ரைட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ வீக்கெண்ட் வந்தீங்கன்னா ப்ராபப்ளி எல்லா ரைட்ஸுமே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ லன்ச் டைம் வந்துருச்சு. பட் மார்னிங்லேருந்தே வந்து ஃபெரிஸ் வீல் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, அது ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லஞ்சுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் ட்ரை கேம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருந்ததுனால இங்கேருந்து பைரேட் ஷிப்பையும் நாங்கள் வந்து போனோம். ஸோ இது வந்து கிட்ஸ் அலவுட் இல்லை, ஒன்லி அடல்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரை ரைட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லஞ்சுக்கு ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ இங்கே கிட்ஸுக்கு மட்டும் ஹோம் ஃபுட் வந்து அலோவ் பண்ணுறாங்க போல், மற்றபடி அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து இங்கே அலோடு இல்லை. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, இங்கே வந்து தான் நம்ம வாங்கிக்கணும். ஸோ இங்கே வெளியே வந்து ஒரு போர்டு இருந்தது. ஸோ இந்த மெனு போர்டு வந்து வீக்கெண்ட்ஸ் ப்ராபப்ளி ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள இன்னொரு போர்டு இருக்குது, அதில் டெய்லி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத எழுதியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்து தான் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து ஆர்டர் பண்ணோம். ஸோ நாங்கள் இங்கே என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 65 பிரியாணி அண்ட் கர்ட் ரைஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து சிக்கன் 65 பிரியாணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். கர்ட் ரைஸ் வந்து 80 rupees கரெக்டா? ஸோ இந்த வீடியோவில் ட்ரை ரைட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்ச் ஃபுட்டோட மெனு ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆஃபர்ஸ், பட்ஜெட் அண்ட் வாட்டர் கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.